கரூர் கூட்ட நெரிசலில் 3 பேரை இழந்த குடும்பத்தினர் மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயை நேற்றைய தினம் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதை நாம் கேட்டோம். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த கரூர் துயர சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விஜய் பிரச்சாரம் நடந்த போது இந்த நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது உயிரிழந்த 41 குடும்பத்தில் நேற்று 37 பேர் குடும்பத்தினர் சென்னையில் உள்ள மாமல்லபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். அவர் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த ஆறுதல் தெரிவிப்பு நிகழ்வு முடிந்து இன்று அதிகாலை தான் அந்த மக்கள் அனைவருமே கரூர் வந்துள்ளனர். கரூர் வந்துள்ள ஒரு குடும்பத்தில் தாந்தோட்டிமலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்த ஜோதி என்பவரது குடும்பத்தில் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக நேற்று சொல்லப்பட்ட கருத்துக்களே என்னவென்றால், அந்த குடும்பத்தினரை சந்திக்கும் போது விஜய் அது அழுததாகவும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் அவர்களும் இந்த கருத்தை கூறியுள்ளனர். குறிப்பாக விஜய் தங்களது காலில் விழுந்து அழுதார் என்றும் என்ன உதவி வேண்டுமானாலும் தங்களுக்கு செய்து தருகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் கரூர் சந்தித்திருந்தால் கூட இவ்வளவு செலவு ஆகியிருக்காது, அந்த அளவுக்கு பாதுகாப்புடன் எங்களை அழைத்து சென்றனர் என்றார். அதே நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முதியவர் ஒருவர், அந்த குழந்தைகளின் தாத்தா, மிகவே வருத்தப்பட்டு தெரிவித்தது என்னவென்றால், கோடி கோடியாய் பணம் கொட்டி கொடுத்தாலும் இழந்த பிள்ளைகள் திரும்பி வருமா என்றும் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். கரூர் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக சூழ்நிலைகளை கருதியே நான் கரூர் வரவில்லை எனவும் விஜய் அந்த சந்திப்பின் போது அவர்களிடம் தெரிவித்துள்ளார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு.